எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? என்னுடைய குழந்தைக்கு பிறந்த நாள் அன்று கிளாஸில் படிக்கிற குழந்தைங்கள்லாம் சேர்ந்து பாப்பாவுக்கு வந்து கிஃப்ட்டு கொடுத்துருந்தாங்க. சரி என்னதான் கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பிரித்து குழந்தைங்களும் நானும் பிரித்து பார்ப்போம்னு சொல்லிட்டு பிரிச்சுட்டோம். பிரித்ததுக்கப்புறம் பார்த்தா அந்த அட்டையில் கலர் கலராக கப்பு இருந்துச்சு. இது என்ன கலர் கப் அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். இல்லைம்மா, இந்த கப்பில் வந்து ஒரு விசேஷமான ஒரு பவர் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பொண்ணு சொன்னான். என்னடா அது, இது சாதாரண கப்பு மாதிரி தானடி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணுகிட்ட சொன்னேன். இல்லைம்மா, இது பார்க்க சாதாரண கப்பு மாதிரி தான் தெரியும். இந்த கப்பில் வந்து தண்ணி ஊற்றி பார்த்தாதாம்மா இதோடைய மேஜிக்கே வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பொண்ணு பார்த்தா. அந்த கப்பு பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் தான் நல்லா இருந்துச்சு. கீழெல்லாம் பார்த்திங்கன்னா லைட் செட்டிங்லாம் கொடுத்துருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பொண்ணு, அம்மா கப்பை கீழே வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செம்பு தண்ணி எடுத்துகிட்டு வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் ஊற்றுனாங்க. பார்த்தா கலர் கலராக லைட் எரியுதுங்க. இந்த மாதிரி கப்பை நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? நான் இப்போ தான் முதல் தடவை நான் பார்க்குறேன். என்னுடைய பொண்ணு இந்த கப்பில் தண்ணி ஊற்றும் போது பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து இது மேஜிக் மாதிரி தான் இருந்துச்சு. என்னடா ஒயிட் கலர் கப்பில் வந்து இப்படி கலராக பவராக நல்லா லைட் எரியுதே, அழகாகவும் இருக்கே பார்க்குறதுக்கு அப்படி சொல்லிட்டு ரொம்ப நேரமாக அதுவே ஊற்று பார்த்துக்கிட்டு இருந்தான். என்னுடைய பையனுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. அம்மா அழகாக இருக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சுக்கிட்டே கிடந்தான். என்னுடைய பொண்ணுக்கிட்ட நான் சொன்னேன், மனுஷனுடைய மூளை வந்து எந்த அளவுக்கு வந்து பவர் உள்ளதாக இருக்குதுன்னு சொல்லி பாருட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பொண்ணுகிட்ட சொன்னேன். அதுக்கு என்னுடைய பொண்ணு, அம்மா இதெல்லாம் சாதாரண காரியமா, இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய மூளை பகுதியிலேயே ஜிப்பு பொருத்தப்பட்டுள்ள ஒரு கம்ப்யூட்ரு வந்து கொண்டுட்டு வந்துட்டாங்க. அந்த ஜிப்பை வந்து நம்ம தலையில் வந்து பொருத்தினோம்னா நம்ம கை கால் செயலிழந்த நிலமையில் இருந்தாலும் சரி, நம்மளுடைய பிரெயின் வந்து அந்த நரம்புகள்லாம் யோசனைகளும் நம்மளுடைய சிந்தனைகளும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஜிப்பு தயாரிச்சிருக்கிறாங்கம்மா. இந்த ஜிப்பில் வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து கம்ப்யூட்டரில் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக டயல் வந்து செய்யுமாம்மா. இதெல்லாம் வந்து சாதாரண காரியம், இப்பேற்பட்ட உலகத்தில் தான்மா நம்மளும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பொண்ணு சொன்னான். சில மனிதர்கள் இருக்காங்க, ஏன்னா தானே நம்ம வாழ்ந்தோம் என்னத்தையே சரி அப்படின்னு சொல்லிட்டு சாகிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் எதனாலும் சாதிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த உலகத்தில் வந்து சில மனிதர்கள் இருக்கத்தாங்க செய்கிறாங்க. அந்த மனிதர்களுடைய மூளையை வந்து எந்த அளவுக்கு பெருசுன்னா அது வானத்துக்கு கீழேயும் பூமிக்கு மேலேயும் பெருசாக தாங்க இருக்குது அந்த மூளையும்.